ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை மிகுந்த பக்தியுடனும் பணிவுடனும் வணங்கி கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். மெதுவாக நமது கவனத்தை இதயத்திற்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை இடது இதயத்தில் வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வாருங்கள். தங்களின் வருகையால் நாங்கள் தூய ஆத்மாவாக இருக்கின்றோம். தாயே, தங்களின் அன்பானது எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை உணர வைக்கிறது. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கின்ற அனைத்து விதமான மாயைகளும் அறியாமை என்ற இருளும் தங்கள் அருளால் அகற்றப்படட்டும். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் முழுமையாக அனைத்து சக்கரங்களிலும் நிரம்பி இருக்க தாங்களே அருளாசி வழங்க வேண்டும் அம்மா. நாங்கள் பெறுகின்ற இந்த அன்பையும் ஆனந்த உணர்வையும் மற்ற அனைவருக்கும் கொண்டு செல்லக்கூடிய கருவிகளாக இருக்க தயவு செய்து எங்களை வலுப்படுத்துங்கள். தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்லுங்கள். நாங்கள் தியானம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம். त्वमेव साक्षात् श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला
देव्यै नमो नमः। ॐ त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रार्य स्वामिनी मोक्षप्रदायिनी माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गणेश मंत्र। ॐ त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் சகஸ்ராரம். 1989 ஸ்ரீ கணேச பூஜையில் அன்னை ஆற்றிய சொற்பொழிவிலிருந்து ஒரு மேற்கோள். மனிதர்களின் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கும் நதி போன்றது. மனிதர்கள் எப்பொழுதும் கடவுளிடம் தொடர்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்படி இல்லையெனில் கள்ளம் கபடமில்லாத பரிசுத்தமான முழுமையை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அப்பா அம்மா என்ற வித்தியாசம் தெரியாமல் குழந்தையானது எல்லோர் மடியிலும் அமர்வதைப் போன்று நீங்கள் கள்ளம் கபடமில்லாமல் பரிசுத்தமானவர்களாக வெள்ளை மனதுடன் இருக்க வேண்டும். ஸ்ரீ கணேச தத்துவத்தை நுண்ணதிர்வுகளை பிரபஞ்சம் முழுவதும் பரப்புவதற்கு நீங்கள் சக்தி வாய்ந்த கருவிகளாக இருக்க வேண்டும். ஸ்ரீ கணேசர் ஓம்கார சுரூபம். தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவில் இருக்கும் உண்மையான தெய்வீக அன்புதான் சைத்தன்ய லகரி. அந்த இடைவெளிதான் சைத்தன்ய லகரி. கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள தொடர்பானது ஸ்ரீ கணேச தத்துவத்தின் மூலமாக வருகிறது. உங்களுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இருக்கும் பொழுது அங்கே சைத்தன்ய லகரி இருக்கின்றது, அதாவது நுண்ணதிர்வுகள். அதே போல இந்த பூமி முழுவதும் நீங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே சைத்தன்ய லகரி இருக்க வேண்டும். எது நல்ல காரியமோ அதற்கும் உங்களுக்கும் நடுவே சைத்தன்ய லகரி இருக்கும். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ ஆதி பூமி தேவியாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்களின் ஆன்மீக வளர்ச்சிக்கு எங்களுக்குள் தடைகளாக இருக்கின்ற அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் தோஷங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற மாயைகளையும் அறியாமைகளையும் அகற்றிவிடுங்கள். தாயே, நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு
தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். மெதுவாக நமது கவனம் இடநாடி மெதுவாக நமது கவனம் பிங்களா நாடி மெதுவாக நமது கவனம் மைய நாடி கவனம் மெதுவாக நமது மூலாதார சக்கரம், மூலாதார சக்கரத்தின் 4 இதழ்களிலும் அன்னையின் அருளாசியை நாம் பெறுவதற்கும், மூலாதார சக்கரத்தின் உண்மையை, அதன் நிலைப்பாட்டை நாம் உள்ளார்ந்த நிலையில் உணர்ந்து அதனை பரிசுத்தமாக்கிய நிலையில் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறும் பொழுது மற்ற அனைத்து சக்கரங்களும் தூய்மை அடைய பெறும். ஆதலால் நமது கவனத்தை மூலாதாரத்தில் வைத்து அன்னையிடம் மிகுந்த நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பிரார்த்தனை செய்வோம். தாயே, தாங்களே ஸ்ரீ கணேசராவீர். தங்களுக்கு எங்களின் வணக்கத்தை தெரிவிக்கிறோம். எல்லா ஆரம்பத்திற்கும் ஆரம்பமானவரான தாங்கள் எல்லா ஆதாரங்களுக்கும் ஆதாரமானவர். ஓம்காரத்தின் உண்மையை உணர வைப்பவரான தாங்கள் இப்பிரபஞ்சம் முழுமைக்கும் நிரம்பி இருப்பவர். உங்களுடைய அனுமதியோடுதான் எங்களுடைய குண்டலினி தாய் எழும்புகிறார். எங்களின் இடா நாடியில் ஏற்படும் சிந்தனைகளும் வலது நாடியில் ஏற்படுகின்ற சிந்தனைகளும் உங்களிடத்தில் சரணடையட்டும். ஸ்ரீ கணேசராக இருந்து எங்களுக்கு தெய்வீக ஞானத்தை தந்தருளுங்கள். எங்களுக்கு விவேகத்தை நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கணேசரை போன்று தூய்மையும் மங்களகரமும் அன்பும் கருணையும் மன்னித்தல் குணமும் எங்களுள் எப்பொழுதும் மாறாத தன்மையுடன் நிலை பெற்றிருக்க ஆசிர்வதியுங்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு தகுதி உடையவர்களாக எங்களை மாற்றுங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற தவறான எண்ண ஓட்டங்களும் நம்பிக்கை இல்லாத நிலையும் நான் என்ற அகங்காரமும் மாயைகளும் எங்களிடமிருந்து முழுமையாக தங்கள் அருளால் அகன்று போகட்டும். தாயே, ஸ்ரீ கணேசரின் அன்பானது எங்களுக்குள் இருந்து வெளிப்படட்டும். தாயே, எங்களின் மூலாதார சக்கரம் முழுமையும்
தங்கள் அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் நிரம்பி இருக்கட்டும். நாங்கள் கள்ளம் கபடமற்ற குழந்தை குணத்துடன் இருக்க எங்களை ஆசீர்வதியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ கணேசரின் 12 நாமங்களை கூறி தியானத்தில் இருப்போம். ஓம் துவமேவ சாக்ஷாத். மந்திரம் நமோ நமக. ஸ்ரீ சுமுகா. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ சுமுகா நமோ நமக. ஸ்ரீ ஏகதந்தா. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஏகதந்தா நமோ நமக. ஸ்ரீ கபிலா. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கபிலா நமோ நமக. ஸ்ரீ கஜகர்ணகா. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கஜகர்ணகா நமோ நமக. ஸ்ரீ லம்போதரா. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ லம்போதரா நமோ நமக. ஸ்ரீ விகடா. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விகடா நமோ நமக. ஸ்ரீ விக்னநாசா. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ விக்னநாசா நமோ நமக. ஸ்ரீ கணாதிபா. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணாதிபா நமோ நமக. ஸ்ரீ தூம்ரகேது. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ தூம்ரகேது நமோ நமக. ஸ்ரீ கணாதியக்ஷா. ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணாதியக்ஷா நமோ நமக. ஸ்ரீ பாலச்சந்திரா. ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ பாலச்சந்திரா நமோ நமக. ஸ்ரீ கஜானனா. ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ கஜானனா நமோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனத்தை நமது மூலாதாரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேஷ அதர்வசேஷம் கூறி தியானத்தில் இருப்போம். ॐ नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि
त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयमिष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देहत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरों गणादिं पूर्वमुच्चार्य वर्णादिं तदनन्तरम् अनुस्वारपरतरः अर्धेन्दुलसितं तारेण ऋद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपं बिन्दुरुत्तररूपं नादस्सन्धानं संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निच्छृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदञ्च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजं रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणमच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृते पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः।
மெதுவாக நமது கவனத்தை சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் சுவாதிஷ்டான சக்கரத்தில் தங்கள் அருளால் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பியிருக்க ஆசிர்வதியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது நாபி சக்கரம். தாயே, எங்களின் நாபி சக்கரம் முழுமையும் ஸ்ரீ கணேச தத்துவம் தங்கள் அருளால் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. கவனம் மெதுவாக பவசாகரம். தாயே, எங்களின் பவசாகரத்தில் ஸ்ரீ கணேச தத்துவம் நிரம்பி இருக்க ஆசிர்வதியுங்கள் அம்மா. மெதுவாக கவனம் நமது ஹிருதய சக்கரம். தாயே, எங்களின் ஹிருதய சக்கரம் முழுமைக்கும் ஸ்ரீ கணேச தத்துவத்தால் நிரம்பியிருந்து எங்களை தங்களின் தெய்வீக இணைப்பிலேயே இணைந்திருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனம் விசுத்தி சக்கரம். தாயே, விசுத்தி சக்கரம் முழுமைக்கும் ஸ்ரீ கணேச தத்துவத்தால் நிரம்பி இருக்கட்டும் அம்மா. எங்களை ஆசிர்வதியுங்கள். நாங்கள் முழுமையின் ஒரு பகுதியாகவும் பகுதியில் ஒரு துகளாகவும் இருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள். மெதுவாக நமது கவனம் ஆக்ஞா சக்கரம். தாயே, தயவு செய்து எங்களின் ஆக்ஞா சக்கரத்தை தூய்மைப்படுத்துங்கள். எங்களுக்குள் இருக்கின்ற அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். எங்களுக்குள் இருக்கின்ற வீண் தற்பெருமைகளை பேசுகின்ற அந்த மனப்பக்குவத்தை எங்களிடமிருந்து அகற்றிவிடுங்கள். தாயே, எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவமான அவரின் ஞானமும் விவேகமும் தூய்மையும் நிறைந்திருக்க எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. மெதுவாக நமது கவனம் பின் ஆக்ஞா சக்கரம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா கணேசராவீர். எங்களுக்குள் எங்களின் ஆத்மாவை புரிய வைத்துள்ள தாங்கள் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். ஸ்ரீ மகா கணேசராக விளங்கும் தாங்கள் எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவத்தை தயவு செய்து நிலைநிறுத்துங்கள். மந்திரம் ஸ்ரீ மகா கணேச சாக்ஷாத். ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ மகா கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. கவனம் அங்கிருந்தே ஸ்ரீ மகா கணேசரின் பிஜ மந்திரங்களை கூறி தியானத்தில் இருப்போம். ஓம் ஸ்வாஹா, ஓம் ஸ்ரீம் ஸ்வாஹா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்வாஹா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம்
स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं क्लं स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं क्लं गं स्वाहा। ॐ श्रीं ह्रीं क्लीं क्लं इत्यन्दकं स्वाहा। ॐ वरवरद इत्यन्दक स्वाहा। गर्भजननं मीवासं इत्यन्दो स्वाहा। अन्यक् स्वाहा इत्यन्दक। ॐ ऐं ह्रीं क्लीं चामुण्डाय विज्जे नमः। साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवे நமோ நமः. கவனம் நாம் அவ்விடத்திலேயே வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
மெதுவாக நமது கவனத்தை சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். சகஸ்ராராவிலிருந்து நாம் நமது மூலாதாரத்திலிருந்து அனைத்து சக்கரங்களையும் கவனித்தோமானால் அன்னையின் அருளாசியால் அனைத்து சக்கரங்களிலும் அந்த குளிர்ந்த நுண் அதிர்வுகளை நாம் உணர முடிகிறது. மேலும் அமைதியும் உள்முகமாக நிலைத்திருக்கிறது. இதே நிலையில் நாம் நமது சகஸ்ராராவிற்கு மெதுவாக நமது கவனத்தை கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் எங்களுக்குள் உணர்கின்ற அனைத்து சக்கரங்களின் அமைதி நிலையை எங்களின் சகஸ்ராராவில் ஒருங்கிணைக்கிறோம். இந்த அமைதி நிலையில் நாங்கள் எண்ணங்களற்ற சந்தேகமற்ற நிர்விகல்பான் நிலையை அடைவதற்கும் எங்களின் தியானத்திலுள் நாங்கள் ஆழ்நிலை தியான நிலையை அடைவதற்கும் தயவு செய்து எங்களை ஆசீர்வதித்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் சற்று மேலே நமது கொண்டு சென்று ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஓம் त्वमेव சாக்ஷாத் ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். Gauri is the mother of Sri Ganesha. And she produced Sri Ganesha because she was having a bath, and to protect her chastity, she created Sri Ganesha. In the same way, Kundalini is the Gauri, and we have got Ganesha sitting in the Muladhara chakra. So we have Muladhara as the abode of the Gauri, of Kundalini. And the protection of the Kundalini is done by Sri Ganesha. As you know, Sri Ganesha is the deity which is for our innocence. Only Sri Ganesha could be there in that position, because as you know, the pelvic plexus looks after all the excretory functions. And it is Sri Ganesha only who can really stay there without getting
dirtied by the surroundings. He's so pure, he's so innocent. While the Kundalini is the Virgin Mother of Sri Ganesha. People have started talking against Mary by saying that there was something wrong. How could a virgin get a child? Because we do not understand it is God. And in the area of God, anything is possible. They're above all these things. And they can create anything. And in any way, Ganesha had to be born out of a virgin because he was so pure. So Kundalini has to be supported by Sri Ganesha. If Sri Ganesha is weak, then Kundalini cannot be supported. Sri Ganesha has to support her in the awakening part, first of all. When the Kundalini is getting awakened, Sri Ganesha stops all the functions that it has to perform. All the functions are stopped. So that you must have seen I sit for 9 hours, 10 hours sometimes. I don't get up. Because all functions of Sri Ganesha, everything stops when the Kundalini is rising. She is fully supported and looked after by Sri Ganesha. Kundalini is the energy that you know which gives you your ascent. But it's a virgin energy. It's an energy that is detached. It doesn't get attached to any center, to any function. Only one function it has to do is to slowly and steadily pass through all these centers, nourish them, give them whatever they like, whatever they want, whatever they can bear, and slowly and steadily open the sastra. She's coiled up in 3.5 coils. It has a mathematical significance. Why 3.5 coils? She's, I think in my book I have described about her. But though she's a virgin energy, still she's so wise, so sensible, so loving and so caring that when she rises, she doesn't give any complications to you. She doesn't even make you feel that she's rising. In some people she does. When the people are not normal, some obstruction is there, then you do feel. But normally, you do not even feel how she is rising. She goes up in a way automatically, supported by the whole mechanism. When she rises from one center to another center, the lower center first opens for her to enter in, and then it augments. It closes down so that it can keep the Kundalini in its place. Then it goes higher
there again, till it pierces through Sahasrara. This ascending of Kundalini goes on. This is what is Raja Yoga. That is not artificial, something outside, but a spontaneous working of the mechanism is Raja Yoga. As I always say that when you start the motor car, all the mechanism starts working by itself, but by just moving the wheel, you cannot make the car move. In the same way, when the Kundalini is rising, she rises spontaneously and passes through these 6 centers. That time she also at Vishuddhi, she opens the Vishuddhi. And when she emerges through 8, at that time, the tongue is little bit pulled in, just to keep the flow on. This action is called as khechari. So, when people are very deeply in meditation, those who have achieved great heights in meditation, they find suddenly they get into khechari situation, or we call it mudra. In that state, as if some nectar starts flowing from your palate. If you move your tongue upward like that, you will feel the cool coming down your tongue. And try that. Now this we don't have to do when you are in deep meditative state. It starts cooling down your tongue slowly as automatically you get into khechari state. As far as Sahajogis are concerned today, there are very few who really feel that way. The reason is we do not meditate. We do not pay attention to our realization also. We talk about it quite a lot in the West, especially we discuss it more than to do something about it. We have to meditate every day, just like washing our hands or just like cleaning our teeth. We have to in the morning time meditate, and also in the evening we have to meditate. We have to meditate both the times. Otherwise we cannot rise, we cannot grow. Just to think that we are realized souls, you do not become. This cleansing has to be done every day, in and out. And this is why none of the experiences which are described are felt sometimes in Sahaja Yoga, and people ask, Mother, how is it we don't feel the khechari? Because your attention is not also there where it should have been. So one has to try to meditate in such a manner that this working of the Kundalini is facilitated. The chakras are cleansed out, and ultimately you are in a state of meditation. It's not a question of how to go into meditation. But it's the question how to be in meditation all the time. So as you know that Kundalini, when she reaches the Agya Chakra, and when she opens Agya Chakra, then you can be in thoughtless awareness. Then you don't think. Thinking just stops. You watch everything, just watch. But you do not get involved into what you are watching, but you just watch. And that watching itself gives you the growth within. Think of the tree which is, say, in a turmoil or
during earthquake, it won't grow. When the earthquake stops, everything becomes quiet, everything is peaceful, then only the tree can grow. In the same way, our growth can only take place if we are peaceful within ourselves. So for a Kundalini growing wider and wider and rising higher and higher, first thing is we must have peace within ourselves. But this peace is possible if you can make really peace with others. If you cannot make peace with others who are in Sahaja Yoga, who are in the collective, if you are in a turmoil, this Kundalini can never rise. That is why collectivity is so important. Without collectivity, your Vishuddhi cannot open. And without collectivity, you cannot have the growth of your spirituality. If the growth of the spirituality, as they say, the tree of life is upside down and the roots are in the brain. And this Kundalini has to go and water that brain. As we water the roots, then it starts flowing downward. And that's how you start expanding. When you start expanding, then you touch the depth of your divinity. And once you have touched the depth of your divinity, then you start working it out in such a manner that people will know that you are yogis, you are people of higher realm, you have something great. It is not how many times you read something, it's not how many times you talk about Sahaja Yoga, it's not even how many times you just go on reciting names, but how many times from your heart your pure desire is to ascend. If this pure desire cuts upon you, then the first thing and the last thing you will do is to meditate. You can't do without it. Even if you try, you can't do without it. If you will sleep without meditating, you think, oh, I have not meditated. Not out of guilt, but I have missed something. I have missed something. That should happen to us. So this power of Gauri has to be respected because she is our mother. She is our individual mother. She has given us second birth. She is the one who knows all about us. She is so gentle, so kind. How she slowly rises. She doesn't give us trouble. She takes all the trouble of penetrating through these centers and she gives us the second birth. Because she understands everything. She knows everything. She organizes everything. She brings forth all the beauty that you are. Once you start developing that beauty within yourself, then you will be surprised how powerful you are. Because all these things are of the same nature. Is the truth that you discover, is the same as the beauty, is the same as the joy. You don't have to think that joy is separate, truth is different, beauty is different. Because we are not yet at that point, we just take one facet. But once we reach that point, then the whole thing seems to be one. There is no differentiation at all. It's all one. Many facets of a diamond, but it's one diamond. And that diamond is yourself, your spirit. So today is a very great day. We have to thank our mother, our Kundalini, the Gauri, for giving us realization and to know that we have to every time awaken her. Every time we have to expand her and every time to worship her so that we always keep our realization intact and keep our ascent intact. It is this ascent which is going to transform all the human beings. So you have to pray to her that keep us pure, make us pure. She purifies you. Her job is to purify your chakras. So please purify us, make our hearts clean, our minds clean, everything clean, and ultimately keep
our connection forever and ever lasting, so that we feel this beautiful power of God's love flowing through us. For that, whatever is necessary, we will do. We'll be very much in the collective, we'll sacrifice anything, and also we'll try to be very sensible, we'll try to spread Sahaja Yoga, because when you spread Sahaja Yoga like a tree, then the depth will grow also. But it has to be done with the same beauty as the awakening of the Kundalini. She has not troubled you. She has not given any problems to you. So, from that one has to learn that we have to behave in a manner the way Kundalini is so gentle, so sweet, so nice, so effective, and she brings our life to some meaning. She completes the meaning of our life. She completes our desires, and she takes us to a point where we start seeing the whole thing, the whole universe as one, all human beings as one. She gives us collective consciousness. All this work is done by Kundalini alone. Of course, if she does not go to any chakras and does not awaken any deity, we cannot even have the fruits of those chakras being awakened. So it is all her work, all her ascent, all her understanding and wisdom which has given us this beautiful state that we call ourselves as yogis. So I would request you all to pay attention to your Kundalini. Try to raise her all the time. See that you get your vibrations. Also see that not only that you get your vibrations all right, but also for others you have a different attitude. Do not criticize others. Do not say anything about how wrong they are, but just see how right they are and what good they are capable of. She is a virgin and still so wise. In the same way, we have to be very wise, very sensible. We cannot afford to waste our time now, because we have to save the whole world, and it is our responsibility. If we do not now work out even our own chakras, we cannot help anyone. So first of all, we must work out our own chakras, and then we can help the whole world. It's not something like a cult or an organization where you just say, I belong to this cult or this organization, so all right, I'll be saved by God. That's not promised in Sahaja Yoga. There's nothing like a ticket to heaven. It has to be worked out. You have to work it out, and work it out with full understanding as to what is this Kundalini is and how she works. May God bless you. साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. அன்னையின் உரை மனதில் கொண்டு நாம் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பை எங்களுக்குள் புரிய வைத்தமைக்கும், எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்பாதத்தில் பணிவோடு சமர்ப்பிக்கிறோம். தாயே, இன்றைய தியானத்தில் நாங்கள் ஏதேனும் தெரியாமல் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். யேசு மாதாஜி, நம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.